வணக்கம். நம்மள சுத்தி எத்தனையோ பேரை பாக்குறோம். நல்லா திடகாத்திரமா ஆரோக்கியமா தெரிவாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் அவங்க இல்லன்னு செய்தி வரும். எப்படி? இந்த திடீர் மரணங்களுக்கு பின்னாடி பல வருஷ அலட்சியம் ஒழிஞ்சிருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். பாக்குறதுக்கு இவ்ளோ ஆரோக்கியமா இருக்கிறவங்க ஏன் திடீர்னு இறந்து போறாங்க? இதுதான் இன்னைக்கு நம்மளோட முக்கியமான கேள்வி. இது ஏதோ தற்செயலா நடக்குதா இல்ல இதுக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான காரணங்கள் இருக்கா? வாங்க பார்க்கலாம். திடீர் மரணங்கிறது நம்ம வாழ்க்கையில அடிக்கடி கேள்விப்படுற ஒரு விஷயம் இல்லையா? ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போதே சுருண்டு விழுறது, இல்லனா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போதே உயிர் போறது, சாப்பிடும்போது திடீர்னு நெஞ்சு வலி, ஏன் எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாம ஹார்ட் அட்டாக் வருது. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நம்மள ஒரு நிமிஷம் ஆட்டி பார்த்துடும். என்னடாதுன்னு ஒரே குழப்பமா இருக்கும். ஆனா நாம் ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி திடீர்னு நடக்கிறதா நாம நினைக்கிற எதுவுமே நிஜத்துல ஒரே நாள்ல நடக்கிறதில்ல. இது பல வருஷங்களோட ஒட்டுமொத்த விளைவு. இங்க பாருங்க, நம்ம பொதுவா என்ன நினைக்கிறோம்? ஒரு நாள் ஏதோ தப்பா சாப்பிட்டதால இப்படி ஆயிடுச்சுன்னு, இல்ல ஒரு நாள் சரியா தூங்கல, இல்ல ஒரே ஒரு நாள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னு. ஆனா அது காரணமே இல்ல. உண்மையான காரணம் என்ன தெரியுமா? பல வருஷமா நம்ம என்ன சாப்பிடுறோன்னு யோசிக்காம சாப்பிட்டது, பல வருஷமா நம்ம உடம்பு சொல்றத காதிலே வாங்கிக்காம இருந்தது, உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்த நச்சுப் பொருட்கள், எல்லாத்துக்கும் மேல நம்ம உடம்ப சர்வீஸ் பண்ணவே மறந்ததுதான் அசல் காரணம். சரி, நம்ம மனசுல ஒரு நம்பிக்கை இருக்கு. உடம்புக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஹாஸ்பிடல் இருக்கே, அவங்க பாத்துக்குவாங்கன்னு. ஆனா அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு உண்மை? ஹாஸ்பிடல் உண்மையிலே எல்லாத்துக்கும் தீர்வா? இத பத்தி கொஞ்சம் யோசிப்போம். நம்மள பல பேர் இப்படிதான் நினைப்போம். ஏதாவது உடம்புக்குன்னா ஹாஸ்பிடலுக்கு போயிடலாம், அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க. இது எவ்ளோ சாதாரணமா நம்ம மனசுல பதிஞ்சிருக்கு பாருங்க. ஆனா இது ஒரு ரொம்ப ஆபத்தான தப்பு கணக்கு. நாம ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆஸ்பத்திரிங்கிறது அவசர உதவிக்கு மட்டும்தான். பல வருஷமா நீங்க உங்க உடம்ப அலட்சியப்படுத்தினதால வர ஒரு நோயோட அறிகுறிகளை அவங்களால கட்டுப்படுத்த முடியும், அவ்வளவுதான். ஆனா அந்த நோயோட மூல காரணத்தை, அந்த ஆணிவேர அவங்களால புடுங்க முடியாது. அது நம்மளோட பொறுப்பு. இப்ப நாம செய்யற ஒரு பெரிய தப்ப ஒரு சிம்பிளான ஒப்பீடு மூலமா ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். நாம எல்லாரும் மறந்து போன ஒரு மிஷினை பத்தி தான் பேச போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வீட்ல இருக்கிற பைக், கார், ஏன் கிச்சன்ல இருக்கிற மிக்ஸி, ஃப்ரிட்ஜ்க்கு கூட நம்ம கரெக்டா டைம்க்கு சர்வீஸ் பண்றோம். அதுங்க நல்லா ஓடணும், ரிப்பேர் ஆகாம இருக்கணும்னு எவ்ளோ கவனமா இருக்கும். ஆனா நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைச்சதுலயே ரொம்ப முக்கியமான, விலை மதிக்க முடியாத ஒரு மெஷின் நம்ம உடம்பு. அதோட நிலைமை என்ன? இதுதான் ரொம்ப வேதனையான உண்மை. நம்ம வாழ்றதுக்கும் வேலை செய்யறதுக்கும் நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறதுக்கும் அடிப்படையான இந்த உடம்ப சர்வீஸ் பண்ண நம்ம அடியோடு மறந்துடுறோம். இது எவ்ளோ பெரிய அலட்சியம்னு நம்ம உணர்றதே இல்ல. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? உண்மையான மருத்துவம்னா என்ன? அது நோய் வந்த பின்னாடி வைத்தியம் பார்க்கறதுல இல்ல, நோய் வரதுக்கு முன்னாடியே நம்மள நாம தயார்படுத்திக்கிறதுல தான் இருக்கு. அப்படின்னா உண்மையான பாடி சர்வீஸ்னா என்ன? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, 4 படிதான். முதல்ல நம்ம குடல சுத்தமா வச்சுக்கணும். ஏன்னா நம்ம உடம்போட சக்தி அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. 2வது, உள்ள இருக்கிற உறுப்புகளை சுத்தப்படுத்தணும். நமக்காக பகல உழைக்கிற அந்த உறுப்புகளுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்து புத்துணர்ச்சி தரணும். 3வது, உடம்புல தேவையற்ற பாரத்தை குறைக்கிறது. அப்பதான் உடம்பு லேசா, ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கடைசி, நம்ம உயிர் சக்தியை வளர்த்துக்கணும். இதுதான் நம்மள இயக்குற பெட்ரோல் மாதிரி. இந்த 4 விஷயம்தான் ஆரோக்கியமான வாழ்க்கையோட அஸ்திவாரம். இதோட பலன் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். உங்க உடம்பு எப்ப தூய்மையா இருக்கோ அப்போ நோய்க்கு அங்க இடமே இருக்காது. தூய்மைதான் உண்மையான ஆரோக்கியம். இறுதியா நாம நம்ம மனசுல ஆழமா பதிய வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உங்க ஆரோக்கியத்தோட சாவி வேற யார்கிட்டயும் இல்ல, அது உங்க கையில தான் இருக்கு. இந்த வாக்கியத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திடீர் மரணம் அங்கிறது திடீர்னு வர்றதில்ல. அது பல வருஷ அலட்சியத்துக்கு நாம கடைசியா கொடுக்கிற பில். இது ஒரே நாள்ல செஞ்ச தப்பில்ல, பல வருஷமா செஞ்ச தவறுகளோட மொத்த விளைவு. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்க கடைசியா எப்போ உங்க உடம்புக்கு உண்மையா சர்வீஸ் செஞ்சீங்க? யோசிங்க. பதில் சொல்ல அவசரப்படாதீங்க. ஆழமா யோசிங்க. வருமுன் காப்பதுதான் புத்திசாலித்தனம். நன்றி.